அவன் மதுரை கோயம்புத்தூர் போகும்போதே 4-5 பொட்டியோட போகிறான். ஜப்பான்லேருந்து ஒத்த பொட்டியோட வந்துக்கிறான் மனுஷன். இந்த அப்பார்ட்மெண்ட்டா? அதானே இது. சார், நீங்கள் வர வேண்டிய அட்ரஸ் இதானா? ஆமாம், இதுதான். என்ன சார் ஃப்ளாட் நம்பரு? ஃப்ளாட் நம்பர் அது வந்து இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஒரு ஃப்ளாட்டில் ஒரு பொண்ணு விஷம் குச்சி தற்கொலை பண்ணி செத்து போச்சு சார். அதோட ஆவி சுற்றுதுன்னு சொல்கிறாங்க. இந்த ஓனர் அந்த ஃப்ளாட்டை ஒரு இழிச்சவாங்கையில் வித்துட்டு போயிட்டான் சார். அந்த சாவுகிராய்க்கு ஒரு நாள் என்கிட்ட சவாரிக்கு மாட்டினான். அன்னைக்கு முடிவு பண்ணேன் சார், இந்த பக்கமே சவாரி எடுத்துன்னு வரக்கூடாதுன்னு. C4 செகண்ட் பிளாக். சார், அந்த ஃப்ளாட்டில் தான் சார் ஆவி இருக்குது. ஆவியா? இந்த ஜென்ரேஷன்லையா? வேர்ல்டு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போய்கிட்டு இருக்கு, இப்போ போய் பேய் பிசாசுன்னு நம்பிட்டு இருக்கீங்க? சார், நான் சொல்கிறத சொல்லிட்டேன். நம்புறதும் நம்பாததும் உங்கள் கையில் தான் இருக்குது. ஆமாம், எல்லாம் தெரிஞ்சவர்னு சொல்கிறீங்க. இந்த ஆவி இருக்கிற ஃப்ளாட்லாம் கண்டுபிடிக்க முடியாதா? தட் ஐல் டேக் கேர். எவ்வளோ ஆச்சு? 400 rupees சார். இந்த ஃப்ளாட் ஓனர் என்ன சார் உங்களுக்கு சொந்தக்காரரா? ஆமாம். ஏதாவது பேசியிருந்தா தப்பாக எடுத்துக்காதீங்க சார். அதெல்லாம் பரவாயில்லைங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் லவ் சார். தேங்க்யூ.